நடிகர் சிம்புவோட வாலு திரைப்படம் வெளியாகி ஓடிக்கிட்டு இருக்கு. பட் இந்த வாலு திரைப்படமும் வெளிவருமா வராதா அப்படிங்கிற ஒரு டவுட்லயே கடைசி வரைக்கும் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சு ஒரு வழியா எல்லா பிரச்சனைகளையும் எதிர்கொண்டு இந்த திரைப்படம் கடைசியா வெளிவந்துச்சு. சோ நிறைய பேர்கிட்ட இருந்து நல்ல கமெண்ட் வாங்கி இருக்கு இந்த திரைப்படம். ஆனா அதே நாள்லயே வாசுவும் சரவணனும் ஒன்னா படிச்சவங்க திரைப்படமும் வெளியாச்சு. வாலு திரைப்படம் பல பிரச்சனைகளை கடந்து வெளிவந்தாலும் படத்துக்கு நிறைய தியேட்டர்கள் கிடைக்கல. இதுக்கு காரணம் வாசுவும் சரவணனும் ஒன்னா படிச்சவங்க படத்தோடைய வெளியீட்டாளர் உதயநிதி ஸ்டாலின் தான் அப்படிங்கிறது மறைமுகமான கருத்து. சோ இதன் காரணமாகவே சிம்பு அடுத்ததான் நடிக்க இருந்த உதயநிதி ஸ்டாலின் மனைவியோட படத்துல நடிக்க மறுத்துட்டாராம். உதயநிதி ஸ்டாலினோட மனைவி கிருத்திகாவோட முதல் திரைப்படம் வணக்கம் சென்னை. அந்த திரைப்படம் எதிர்பார்த்த அளவு ஓடாத காரணத்தினாலேயே அடுத்தது கமர்ஷியல் ஹிட்ஸ் கொடுக்கணும், அதுக்கு சிம்பு தான் கரெக்டான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கதையை சொல்லிருக்காங்க. சிம்புவும் கிருத்திகா அப்படிங்கறதுனால சம்பளத்தை பத்தி பேசாம எதை பத்தியும் கேர் பண்ணாம நான் உங்களுக்கு கால் ஷீட் தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பட் இந்த வாலு திரைப்படத்தின் போது உதயநிதி ஸ்டாலின் செஞ்சதா சொல்லப்படுற கருத்துக்கள் காரணமா சிம்பு கடும் கோபத்துல இருக்கிறதாகவும் அதன் காரணமாகவே கிருத்திகாவோட படத்துல நடிக்க மறுத்துட்டதாகவும் சொல்லப்படுது. விஜய் சார் எங்கெல்லாம் நடித்தாரோ அந்த இடத்துல நான் இருக்கேன். இந்திய சினிமாவிலே எல்லாருமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கேரக்டரை எனக்கு கொடுத்துருக்காங்க. நாங்கள் ஒரு 2-3 பேர் கொண்ட ஒரு டீமாக பண்ணியிருக்கோம்.